என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டியை பார்த்தீங்கன்னா -65 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி -121 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அப்சைடு போகணும் ப்ரிடிக்ட் பண்ணோம். ஆனால் மார்க் வந்து நல்ல மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல கேப் அப்பில் தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி ஓப்பன் ஆயிட்டு அந்த 23,571 சப்போர்ட் எடுத்து மேல போகணும்னு நினைச்சா, ஆனா ஃபர்தரா மார்க்கெட் பாத்தீங்கன்னா நல்லா டவுன் கொடுத்துட்டு 23,436 அப்படிங்கறத சப்போர்ட் எடுத்துட்டு நல்லா ஹை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்விங் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டிக்கான அடுத்தடுத்த லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 23,436 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும், அதுக்கு வந்து 23,300 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். இந்த லெவலை உடைச்சனா ஃபர்தரா நல்லா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த நல்ல ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும். இன்னைக்கும் 2 டைம் வந்து அங்க பை பண்ணிக்கிறாங்க. ஸோ மேபி இந்த லெவல் நல்ல சப்போர்ட்டா இருக்கலாம். இதையும் உடைக்குது மார்க்கெட் அப்படின்னா ஃபர்தர் நல்லா ஃபால் ஆகும். அது மட்டும் இல்லாம அடுத்த வர வாரங்கள மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி எல்லாம் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மேபி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரலாம், வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது சின்ன ஒரு இதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ஒன்று பார்த்தா தெரியும் நல்ல ஒரு சேனலுக்குள்ள ஒரு சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட் தெரியுங்களா? ஸோ அதனால வந்து திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்குதுங்கிறத ஓப்பன் ரிசர்ச் பார்த்தரலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று எடுத்து அதே இடத்துல கரெக்டா ப்ரீவியஸ் எடுத்த ரெசிஸ்டன்ஸ் 52,000 போயிட்டு திருப்பி மார்க்கெட் நேற்று எங்க சப்போர்ட் எடுத்தோ அதே லெவல் அங்கதான் சப்போர்ட் எடுத்து 2 டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு அந்த இடத்துல. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 51,300ம் 51,000ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 51,700ம் 51,800ம் 52,000 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இதை பிரேக் பண்ணா ஃபர்தரா மேல போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த லெவலை பிரேக் பண்ணாம மார்க்கெட் கீழே வரதால மேபி இந்த லெவலையும் உடைக்குது. 51,300க்கு கீழே வருதுன்னா ஃபர்தரா 51,000 அப்படி ஃபர்தரா கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 51,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியுமா 23,500ல 2 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் 6 லட்சம் கான்ட்ராக்ட் கால் சைடு அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க 55 லட்சமும் கான்ட்ராக்ட் இருக்கு. ஆனா இந்த பக்கம் சைடு பாருங்க 38 லட்சம், அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் சைடு 33 லட்சம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ கால் சைடு அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட் சைடை காட்டிலும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,500 ஒரு நாளைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். இன்னும் 23,500 கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஃபர்தரா 23,000 போகும். தெரியுமா? இங்கதான் வந்து அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 96 லட்சம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 1 கோடி கான்ட்ராக்ட் இருக்கு 24,000. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் 23,500 மேல மார்க்கெட் சஸ்டைன் ஆனா மட்டும்தான் மேல போகும். இருந்தாலும் 55 லட்சம் கான்ட்ராக்ட்ங்கிறது 23,000 ஹையஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேபி மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தோணுது. இன்கேஸ் மார்க்கெட் நடக்கும் நல்லா கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மண்டே ஸோ ஃபர்தரா கீழே வரலாம். கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது 300 நாளும் ஃபர்தரா மேல வந்துட்டு கீழே வரலாம். இல்லை இதையும் பிரேக் பண்ணலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து 23,600க்கான புட் ஆப்ஷனும் 23,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 23,400க்கான கால் ஆப்ஷன் மூணுமே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஏன்னா 23,500க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா 94 ரூபாய் பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால 94 ரூபீஸும் 71 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கீழே வந்து 34 ரூபாய். இந்த பிரைஸ்ல தான் வந்து 23,500 ப்ரீவியஸா பை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். 136, 148, 172 எல்லாம் இந்த லெவல் எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாத்துக்க இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் மார்க்கெட் வந்து மேல கீழே ஒரு நல்ல ஒரு சிக்ஸாக் கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மீண்டும் வந்தா 94 ரூபாய் பை பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுக்கு வந்து 71 ரூபாய். ஸோ கம்மி பிரீமியம்ங்கிறதுனால மேபி வர்ற வாரங்கள்ல மார்க்கெட் அப் டவுன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 23,500க்கான புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் சைடும் பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு நல்ல டவுன் ஃபாலா இருந்தாலும்
நல்ல ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் தெரியுங்களா. ஒரு ட்ரெண்ட் இல்லாம ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிருக்கான் சைடு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்னா நேத்து வாங்கின அதே பிரைஸ், அதாவது 92 ரூபாய் இன்னைக்கு பை பண்ணிக்கிறான் மந்த்ஸ். 500 புட் ஆப்ஷன் 172 அப்படிங்கிற ஹை கொடுத்துருக்கான். மேபி நாளைக்கு 117 192 ரூபா வரும்போது மேபி இவங்களும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வாங்கினா 172 190 அதுக்கு மேல 225. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. ஸோ மார்க்கெட் ரெண்டு சைடும் மூவ் ஆகலாம். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பீரியங்கிறதுனால ஸோ கொஞ்சம் மூவ்மெண்ட் கொஞ்சம் அப் டவுன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க இன்னைக்கும் அப்படிதான் இருந்தது. அப் டவுன்ஸ் நல்லாவே அதிகமா இருந்துச்சு மார்க்கெட்ல. ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ சடன் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து இந்த சடனா இறங்கி இருக்கு, சடனா ஏறி இருக்கு. சரிங்களா. சடன் மூவ்மெண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்துச்சு. ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் இன்னைக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிப்டி வந்து பாத்தீங்கன்னா 23,400க்கான கால் ஆப்ஷன் பார்த்தோம்னா அங்க சப்போர்ட் இருக்கு. 400க்கான கால் ஆப்ஷன் இன்னைக்கு 155 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க டைம். ஸோ மேபி அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் லெவலும் அது 114 100 ரூபாய் இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும். இங்கெல்லாம் மார்க்கெட் வந்து திரும்ப இருக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட், பாத்துக்கங்க. அதே மாதிரி 180 203 238 எல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கு. இதெல்லாம் பிரேக் பண்ணுன்னா அடுத்தடுத்த லெவல் போகும் ஃப்ரெண்ட். பிரேக் பண்ண முடியல அங்கிறது ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஃபர்தரா கீழே வந்து கீழே வரலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பாத்துக்கங்க. அதே மாதிரி 23,600 வந்து அதிகப்படியான ஆல்ரெடி எடுத்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் 135 ரூபாய் பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று வாங்கின அதே இடம் அங்கதான் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு அடுத்து ஹையர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹையர் லோஸ் தெரியுங்க. மார்க்கெட் மேல போயிட்டு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். சைடு 167 190 204 ரூபாய் இப்ப நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு அதே 167 135 அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா. இன்கேஸ் மாதிரி கேப் ஓப்பன் ஆகுது 23,600 மேல ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ அடுத்தடுத்து 167 ரூபாய் 135 பை பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 248 284 அடுத்தடுத்த டார்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் பாருங்க இந்த 248 பிரேக் பண்றான் அப்படின்னா அதுதான் 3 டைம் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேல விடாம மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டாது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த 248 பிரேக் பண்ணிட்டான்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் ஹையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 300 350 தான் இந்த லெவல்லாம் போலாம். 350 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங் லெவலா இப்ப ரெசிஸ்டன்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 248 ரூபாய் 600க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் 600 தாண்டுதுன்னா இது கீழே போயிடும். இன்கேஸ் மார்க்கெட் நல்லா ஏறுது அப்படின்னா ஸோ மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 51,700 மார்க்கெட் செட்டில் ஆயிருக்கு. ஸோ இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் புட்ரேட்ஸ் இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஸோ இங்கேயும் வந்து 51,500ல ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ அதனால மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 51,300ல இன்னைக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. அதனால 51,300க்கான கால் ஆப்ஷனும் 51,000க்கான கால் ஆப்ஷனும் பார்த்துடலாம். அதே மாதிரி 51,800க்கான புட் ஆப்ஷனும் 52,000க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம். அடுத்தடுத்த சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் அடுத்தடுத்த சப்போர்ட்டுக்காகவும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதான் எடுத்திருக்கிறதுனால அதுக்காக பார்த்துடலாம். ஓப்பன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் 51,500 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 51,500 வந்துட்டு மார்க்கெட் மேலையும் போலாம் இல்ல பிரேக் பண்ணி கீழேயும் போலாம். சரிங்களா. பாத்தீங்கன்னா தெரியும் 51,500 ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். ஸோ 51 கீழே போச்சுன்னா அடுத்து 51,000 51,500 மேல போனா அடுத்த லெவல் 52,000 தான். ஸோ அதுக்கு இடையில தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ பாத்துக்கங்க இந்த 51,500 மேஜர் லெவலா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி 52,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். 52,000 புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நேத்து மார்க்கெட் 3 தடவை சப்போர்ட் இருக்கு 502 ரூபாயில. மீண்டும் இன்னைக்கு அதே இடத்துல எடுத்துருக்கலாம். ஸோ மேபி பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் மார்க்கெட் போனா 783 போலாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு திருப்பியும் 52,000 போனா ஃபர்தரா மார்க்கெட் அது கீழே வருது லெவல்ஸ் இல்ல. ஸோ இதுக்கும் கீழே போற மாதிரி இருந்தா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாத்துக்கங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி பேங்க் நிப்டி 51,800ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குல்ல அதுக்கான புட் ஆப்ஷனும் பாருங்க. ஸோ 389 ரூபாய் பை பண்ணிருக்காங்க. 626 535 செல் பண்ணிருக்காங்க. மேபி மார்க்கெட் வந்து போனா இந்த லெவல பிரேக் பண்ணா மேல போய் இல்லாம இருந்தா மீண்டும் ஃபால் ஆகி 389 பை பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. இதையும் உடச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்க. அடுத்த வாரங்கள்ல எக்ஸ்பிரி டே மந்த்லி எக்ஸ்பிரிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் வந்து இது பண்ணணும். ஸோ மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ்மெண்ட் ஆகும். அப் சைடும் போகலாம் டவுன் சைடும் போகலாம். அந்த மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா.
அதே மாதிரி 51,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். 51,500 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு 257 ரூபாயில 2 தடவை பை பண்ணிக்கிறாங்க. ப்ரீவியஸா இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. மீண்டும் மார்க்கெட் 331 அப்படிங்கிற லெவல்ல வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேல போனா 555 போகும். அதையும் பிரேக் பண்ணா 719 போகும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த 257 உடச்சு கீழே வருதுன்னா ஃபர்தரா வந்து மார்க்கெட் சைட் போக ஆரம்பிச்சிடும். கால் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த லெவல்ல பை பண்ணா மட்டும் பை பண்ணுங்க. இல்லாம தான் விட்டுருங்க. மார்க்கெட் ஃபர்தரா கீழே போயிடும். அதுக்கப்புறம் 204 166லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் இல்லாம இது 51,300க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 369 ரூபாயில 2 டைம் வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 369ம் 282ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி 513 600 700லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மீண்டும் இந்த 369 ரூபா வந்து எடுத்து மேல போனா போகும். இல்ல இதை பண்ண முடியலன்னா ஃபர்தரா 282 இல்லைன்னா 170 ஏதோ ஒரு லெவல்ல பை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த லெவலாக இருக்கும். ஸோ மண்டே எப்படி மார்க்கெட் இருக்கும் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டானு நம்ம இன்னைக்கு கூட மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகும்னு சொன்னோம். ஆனா கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் இன்னைக்கு டவுன் கொடுத்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா அப் சைடும் சரி டவுன் சைடும் நல்லா வந்து மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்குன்னா திடீர் அப் மூவ்மெண்ட் திடீர்னு மார்க்கெட் டவுன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 1:20ல இருந்து மார்க்கெட் ஏறி கிட்டத்தட்ட 2 மணிக்கு இருந்து 2 மணிக்கு நல்லா ஃபால் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா 2:30க்கு இறங்கிட்டு 2:30ல இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா 3 மணி அடுத்தடுத்த அரை மணி நேரம் நல்ல ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதனால மண்டே எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மண்டே தான் தெரியும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில 51,500 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். சரிங்களா? 51,500 நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். அதே மாதிரி நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 23,500 டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனா ஃபர்தரா மார்க்கெட் ஃபால் ஆகும். அதே மாதிரி மேல இருந்ததுன்னா ஃபர்தரா மார்க்கெட் மேல போகும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நிப்டியோட பிசிஆர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புட் கால் ரேஷியோ 0.7 தான் இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிப்டியோட பிசிஆரும் பாத்தீங்கன்னா சேம் 0.7. பிசிஆர் புட் கால் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கம்மியா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புட் கால் ரேஷியோ 1க்கு மேல இருந்தாதான் மார்க்கெட் அப் சைடு போகும். புட் கால் ரேஷியோ 0.7 தான் இருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம். இருந்தாலும் மார்க்கெட் வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவியா இருந்தா மட்டும் அந்த சைடு டைரக்ஷனை எடுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெரிய சேஞ்சஸ் இல்லை, அங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னா ஆப்போசிட் சைடு எடுக்காதீங்க. ஓகேங்களா? புட் சைடு அதிகமா இருந்ததுன்னா புட் ரேட்டர்ஸ் அதிகமா இருந்தா மார்க்கெட் பை பண்ணுங்க. கால் ரேட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்களா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.